வணக்கம், நான் ஜனனி. இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மதுரை டு கோயம்புத்தூர் காரப்பொண்ணு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துருவின கேரட் வந்துட்டு சேர்த்துக்கணும். என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், அப்புறம் வீடியோஸாகவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம துருவின கேரட்டை வந்துட்டு காஞ்ச நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு கேரட் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த கேரட் அல்வா வந்துட்டு செய்கிறது ஈஸி தான், ஆனால் வந்து செய்கிறது ஈஸி தான், ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா கேரட்டு, அதுக்கப்புறம் நெய், அப்புறம் வந்து ஜீனி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பும், அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் ஜீனி, இது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் பால். கேரட் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது அதோட கலரே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பால் சேர்த்தோன்னே என்ன பண்ணணும்னா கேரட் வந்துட்டு நல்லா வெந்து வரணும். அந்த பாலில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நம்ம அந்த ஒட்டாமல் வந்துட்டு அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். நான் ஜீனி சேர்த்தது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அல்வா பதத்துக்கு வரவும் நம்ம வந்துட்டு தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் லேசான பாத்திரம் எடுத்தனால சுற்றிலும் வந்துட்டு லைட்டாக கருகிருச்சு. கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கிளறி எடுத்தால்